சென்னை அடுத்த பூந்தமல்லியில் தறிக்கட்டு ஓடிய தண்ணீர் லாரி மோதி 2 பேர் உயிரிழந்த பதற வைக்கும் காட்சி வெளியாகியிருக்கிறது. குடிநீர் லாரியால் ஏற்படும் உயிரிழப்புகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சென்னையின் புறநகர் பகுதியான ஆவடியில் குடிநீர் வாரிய ஒப்பந்த லாரி மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வழக்கம் போல் ஆவடியிலிருந்து பூந்தமல்லி நோக்கி குடிநீர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. குடிநீர் லாரியை மதுரையை சேர்ந்த ஓட்டுநர் அழகுராஜா என்பவர் ஓட்டி சென்றார். லாரி பூந்தமல்லி அடுத்த செந்நீர் குப்பம் அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதிவிட்டு வேகமாக சென்றது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பேரும் படுகாயமடைந்தனர். இதையடுத்து தரைக்கெட்டு வேகமாக ஓடிய லாரி முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தை இடித்துவிட்டு வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த கார் மீது ஏற்றி சாலையோரம் இருந்த மின்கம்பத்தில் மோதி நின்றது. மின்கம்பத்தில் லாரி மோதியதில் தீப்பொறிகள் விழுந்து மின்கம்பம் மற்றும் மின்சார வயர்கள் கீழே சாய்ந்தன. இதனை கண்டதும் அங்கிருந்த பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். தொடர்ந்து காயமடைந்தவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பொதுமக்கள் லாரி ஓட்டுநரை இழுத்து பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்து சரமாரியாக தாக்கி லாரியின் கண்ணாடிகளை கற்கள் வீசி அடித்து உடைத்தனர். இந்த சம்பவம் குறித்து ஆவடி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து விபத்து ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் அழகுராஜாவை கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் குடிபோதையில் இருந்தது உறுதியானது. மேலும் உயிரிழந்தவர்கள் சேலத்தை சேர்ந்த தனபால் மற்றும் திருவேற்காட்டை சேர்ந்த தேவி என்பது தெரியவந்தது. இதனிடையே படுகாயமடைந்த கிருஷ்ணன் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்தினால் சேதமடைந்த வாகனங்களை அகற்றிவிட்டு மின்கம்பங்களை சீரமைக்கும் பணியில் மின்சார ஊழியர்கள் ஈடுபட்டனர். பள்ளி நேரத்தில் இந்த விபத்து நடந்திருந்தால் பெரும் அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும் எனவும் தொடர்ந்து இந்த பகுதியில் போக்குவரத்து போலீசார் பணியில் ஈடுபட வேண்டும் என்பதே வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. அண்மையில் பெரம்பூர் அருகே சிறுமி ஒருவர் பள்ளிக்கு தாயுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது தண்ணீர் லாரி மோதியதில் சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அண்மை காலமாக தண்ணீர் லாரியால் ஏற்படும் விபத்துகள் அதிகரித்துள்ளது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாலையில் செல்லவே பயமாக இருப்பதாகவும் தேவையான இடங்களில் போக்குவரத்து காவலர்கள் பணியில் இல்லாமல் இருப்பதால் இது மாதிரியான விபத்துகளுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முக்கியமான பகுதிகளில் போக்குவரத்து காவலர்கள் நியமித்து காலை மாலை வேளைகளில் போக்குவரத்து சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன் மூலம் இது மாதிரியான அசம்பாவிதங்களை தவிர்க்கலாம் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.